கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசு ஒரு பெண்ணை பார்த்து, அவள் என்ன வியாதியோடு இருந்தாள் என்றால் 12 வருடமாக உதரத்தின் போக்கால் பெரும்பாடு நிறைந்த ஒரு பெண். அவள் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு கூட அவரை சூழ இருக்கிற திரள் கூட்டத்தின் மத்தியிலே வந்து அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது இயேசு மகாராஜா அவர் தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து, யார் என்னை தொட்டது என்று கேட்கின்றார். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இதை குறித்து அழகாய் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. பாருங்களேன், ஆண்டவர் அப்பொழுது எங்கு சென்று கொண்டிருக்கிறார் என்றால், யவீரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகள், 12 வயது நிரம்பிய பெண், அவள் சிறு பெண், மரண அவஸ்தையாக இருக்கிறாள். அவளை வந்து சுகமாக்கும்படியாக அவன் கேட்டுக்கொண்டதினாலே ஆண்டவர் அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அவ்விதமாய் போகும் பொழுது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு ஆகிய இந்த பெண் வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். பாருங்களேன், அந்த யவீருவின் மகளும் 12 வயது நிரம்பிய சிறு பெண். இந்த பெண்ணினுடைய பாடும் பெரும்பாடும் எத்தனை வருடமாக இருக்கிறது? 12 வருடங்களாக இப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்து வருகின்றாள். அவள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. அந்த 12 வருடமாக உதரத்தின் போக்கு நிற்கும்படியாக அதனால் வந்த பெரும்பாடு. நீங்கள் யோசித்து பாருங்கள், சாதாரணமாக பெண்களுக்கு மாதம் ஒரு முறை வரக்கூடிய இந்த உதரத்தின் போக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் என்று இருக்கும் பொழுது எவ்வளவு பலவீனமாகி போய்விடுவார்கள். ஆனால் இந்த பெண்ணுக்கு 12 வருடமாய் தொடர்ந்து இருந்து வரும்போது அவள் சரீரத்தில் எப்படி தான் பலன் இருக்கும்? அவள் எப்படி இந்த கூட்டத்தின் நடுவே வந்து நடந்து வந்து இயேசு கிறிஸ்துவை தொட்டாள் என்றே எனக்கு புரியவில்லை. அவ்வளவு பலன் குறைந்திருக்கும். அவளுடைய இரத்தமெல்லாம் வெளியே போயிருக்கும். அவளுடைய இருதயம் பலவீனப்பட்டு இருக்கும். இரத்த ஓட்டம் குறைவாக இருந்தால், இரத்தத்தின் அளவு சரீரத்தில் குறைவாக இருந்தால் இருதயத்தில் படபடப்பும் பலவீனப்பட்டு எழும்பி நடக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ இது சுகமாகும்படியாக தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் விற்று போட்டாள் என்று பார்க்கின்றோம். தன்னிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் விற்று 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 அவளுடைய குடும்பத்தார் செலவு பண்ணியிருக்கலாம். எத்தனையோ வைத்தியர்கள், எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து வைத்தியம் செய்வதற்காக சென்றிருக்கக்கூடும். ஆனால் ஒருவனாலும் அவளை சொஸ்தமாக்க முடியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த வைத்தியர்களாலும் இந்த வியாதியை சுகமாக்க முடியலை. அப்புறம் கடைசியில் அவள் எண்ணுகிறாள், தான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் தனக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு வருகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு சென்றது. அப்பொழுது பின்னாக திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்போ கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நிறைய பேர் உம்மை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதில் உம்மை தொட்டது யாருன்னா எப்படி தெரியும்? இல்லை இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்கிறார். அப்போ தொட்ட எல்லார் மேலேயும் வல்லமை புறப்படலை. நெருக்கி கொண்டிருந்த அத்தனை பேர் மேலேயும் வல்லமை புறப்பட்டு செல்லலை. ஆனால் விசுவாசத்தோடு வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த பெண் மீது அவருடைய வல்லமை பாய்ந்து சென்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் திரும்பி சொல்லுகின்றார், மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எவ்வளவு நம்பிக்கையோடு வந்து நீ என்னை தொட்டிருக்கிறாய். எனவே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. திடன் கொள், சமாதானத்தோட போ என்று சொல்லுகின்றாள். அவள் உடனே சொஸ்தமடைந்தாள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்கள் இது போன்ற பாடுகளின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் வேறு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பாடுகள் வழியே கடந்து போய் கொண்டிருக்கலாம். நமக்கு என்ன தேவை என்றால் விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் வேணும்.
தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் வேண்டும். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு 2, 3, 4 மே மாதத்தில் நம்முடைய ஆசீர்வாத பெருவிழா நடைபெற இருக்கின்றது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கும் அவருடைய வல்லமை புறப்பட ஆயத்தமாக இருக்கிறது. யாருக்கு நேராக புறப்பட போகிறது? பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவர்கள் மேலே புறப்பட்டு சென்று அவர்களை குணமாக்க, ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய வல்லமை ஆயத்தமாக இருக்கின்றது. இன்றைக்கு உங்களுக்கு என்ன சரீரத்தில் என்ன பலவீனம், என்ன வியாதி, குடும்பத்தில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன ஆசீர்வாத குறைகள், நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களை தொட முடியும். உங்கள் மேல் தம்முடைய வல்லமையை அனுப்ப முடியும். உங்களை சுகமாக்க முடியும். இப்பொழுதும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றேன். அதில் விசேஷமாக இந்த 3 நாட்கள் ஆசீர்வாத பெருவிழாவில் நீங்கள் தவறாமல் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசமே உங்களை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லி நீங்கள் விரும்புகிற அற்புதங்களை உங்களுக்கு செய்து உங்களை அனுப்புவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, விசுவாசத்தோடு உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணை நீர் அன்றைக்கு சுகமாக்கினீர். அவள் மீது உடைய வல்லமை புறப்பட்டு சென்றது. இதோ இப்பொழுதும் கூட விசுவாசத்தோடு யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உடைய வல்லமை புறப்பட்டு செல்லுவதாக. மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் நீ ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று ஆண்டவரே நீர் இப்பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் அதிலும் விசேஷமாக நீர் சகோதரிகளை, பெண்களை பார்த்து அவ்விதமே சொல்லி நீர் அவர்களை சுகமாக்குவீராக. அதே போல பெரும்பாடுள்ள ஆண்டவரே, கர்ப்பப்பையில் பிரச்சனைகளோடு, ஆண்டவர் நீர் கட்டிகளோடு, ஆண்டவர் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லும்படியான பலவிதமான பிரச்சனைகளோடு சரீரத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இன்றைக்கு இறங்குவதாக. ஆண்டவரே, அவர்களை சுகமாக்குவதாக. அவர்களுடைய விசுவாசம் ஆண்டவரே அவர்களை ரட்சிப்பதாக. கர்த்தாவே, ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் பெரும் பாடுகளை நீக்குவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற 2, 3, 4 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் நீங்கள் விசுவாசத்தோடு ஆசீர்வாத பெருவிழாவுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை சந்திக்க இருக்கிறார். இயேசு மகாராஜா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.